எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் எக் டிக்கா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறதுக்கப்புறம் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். நம்ம ஆட் பண்ண பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுபடணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. நாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி கொத்தமல்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நாம் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இருந்தால் தனித்தனியாக கூட சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் எல்லாமே ஒன்றா வச்சதுக்காக வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டிக்காவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா திக்காக சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 5 முட்டை வேக வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த முட்டையை நான் இந்த கிரேவி கூட ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். முட்டை சேர்த்து ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு திக்கா. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன்.
சுட சுட சாதத்துக்கு சூப்பரான எக் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மதியானத்தில் நல்லா சூடாக சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.